பொதுவாக மா சுப்பிரமணியம்னா மராத்தான் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மந்திரின்னு கூட நினைக்கிறதில்ல. அது எனக்கு தெரியும். மராத்தான் வீரர், உலகம் பூரா போய் ஓடிக்கிட்டு இருக்கார். அது சுகாதாரத்துறைக்கு நல்ல சுகாதாரமுள்ள ஒரு அமைச்சரை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். அதான் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய முதல்வரும் அப்படித்தான். முதல்வரை பொறுத்தளவில் சுறுசுறுப்பில் உழைப்பில் அவரை விஞ்சுவதற்கு யாரும் இல்லை. இருமொழி கொள்கை இனி எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். மூன்றாம் மொழி நுழைவே முடியாது. அப்பாவிற்கு விளக்கம் சொன்னார். அப்பாவும் அவர்தான், அது அப்பாவுங்கிறத விட அம்மாவும் அவர்தான், தந்தையும் அவர்தான், தாயும் அவர்தான், எல்லாம் அவர்தான். ஒண்ணு விடாம கொடுத்துருவார். எல்லா பெண்களும் படிப்பதற்கு, கல்லூரியில் படிப்பதற்கு மாதம் 1000, ஆண்களும் படிப்பதற்கு 1000, குடும்பத்தில் இல்லத்தரசிக்கெல்லாம் மாதம் 1000, 1,16,00,000 பேர் கொடுக்குறாங்க. மீதி இருக்கவங்களுக்கு உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிற ஆட்சி தான் எல்லோருக்கும் எல்லாம். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னும் எத்தனை தேர்தல், அவர் 100 ஆண்டு காலம் நிச்சயமாக இருப்பார்கள். எந்த தேர்தலும் எந்த கோப்பனும் தோற்கடிக்க முடியாது. தலைவருடைய 72வது பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை தந்த என்னுடைய அருமை சகோதரர் மாசு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக சென்னை மாநகரம் நம்முடைய மாசுக்கு அத்துப்படி. சென்னை மாநகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடே அத்துப்படியாக இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரம் என்ன, அந்த அளவிற்கு அவர் அறிந்து புரிந்து தெரிந்து செயலாற்றக்கூடிய ஒரு சிறந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். இதைவிட அவருக்கு முதல் படி என்னவென்றால், சென்னை மாநகரத்தினுடைய மேயராக, மாநகர தந்தையாக பொறுப்பேற்று அந்த பணியாற்றிய காலம்தான் இன்றைக்கு அவருக்கு அமைத்திருக்கின்ற அடித்தளம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த அளவிற்கு ஒரு அடித்தளம் அமைத்த காரணத்தால் இந்த நகரம் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும், உயர்த்த வேண்டும் என்ற ஆசை, கனவுகள் இன்னும் அவர் மனத்திலே ஓங்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார், நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய தலை சிறந்த, இந்தியாவிலேயே முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய தலை சிறந்த முதல்வர், இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த மாநில உரிமைகளுக்காக வழிகாட்டக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரே முதல்வர் நம் தலைவர் தளபதியார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவரும் இந்த மாநகரம் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த மாநகர தந்தையாக பொறுப்பேற்று எல்லோரும் சொன்னார்கள். அவர்கள் மேயராக பொறுப்பேற்ற காலத்திலே வரலாற்றில், சென்னை வரலாற்றில் ஒரு 10 பாலங்களை அறிவித்த மேடையிலே இத்தனை நாட்களுக்குள் முடிப்போம் என்று சொல்லி அந்த திட்டத்தை 10 பாலங்களையும் ஒரே நிமிடத்திலே கட்டி முடித்து திறந்து வைத்த பெருமை நம்முடைய முதல்வரை தவிர உலக வரலாற்றில் இது வேறும் யாரும் இருக்க முடியாது. எல்லாரும் பார்த்தாங்க 10 பாலம் எப்படி உடனே கட்டிட முடியும். எல்லா பாலத்தையும் நீங்க பார்க்கலாம். நீங்க அங்க இருக்கக்கூடிய இந்த மாநகரத்திலே போக்குவரத்திற்கு தடையாக இருந்த பகுதிகளெல்லாம் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு ராதாகிருஷ்ணன் ரோட்ல எல்லாம் அந்த பாலம் உருவாச்சு. எல்லா இடங்களிலும் பாலங்கள் கட்டப்பட்டது. 10 பாலத்தை கேட்டால் மாசு சொல்லுவார் மனப்பாடமா. ஆனால் என்னால் சொல்ல முடியாது. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், ஒரு திறமை மிக்க நிர்வாகி, இன்னும் இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சிங்கார சென்னை என்று உருவாக்கிய பெருமை நம்முடைய முதல்வர் தளபதியாருக்குத்தான் உண்டு. இங்க சொன்னார், இந்த ரோட பத்தி சொல்ல சொன்னார், உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளில் எப்படி ஒரு நகரம் அமைந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொன்னார்கள். கோலாலம்பூரை போல இருக்கு, மற்ற பெரிய பெரிய சிங்கப்பூரை போல இருக்குங்கிறதெல்லாம் மாசு சொன்னார். அதையும் தாண்டி உருவாகி கொண்டிருக்கிறது சென்னை. த கிரேட் சென்னை இஸ் பில்ட் பை அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் உருவாக்குவார். இந்த மாநகரத்தை பார்த்து 3, அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று 3 இருக்கிறது. ஒன்று மும்பை. மும்பையே ரொம்ப பெருசா சொல்லுவாங்க, பெரிய வளர்ந்த நகரம், கட்டடங்கள்லாம் ரொம்ப வானத்து உயரத்திற்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மும்பை, கல்கத்தா, மெட்ராஸ்
இன்று 3 மாநகரத்தையும் எடுத்துக்கொண்டால் புதுடெல்லி கூட ஓல்ட் டெல்லி தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்புறம் நியூ டெல்லின்னு உருவாக்குனாங்க. இன்னைக்கு பார்த்தால் இந்த 3 மெட்ரோபாலிட்டன்ல சென்னை மெட்ரோபாலிட்டன் தான் இந்தியாவிலே முதல் நிலையான மெட்ரோபாலிட்டன் என்று உருவாகி கொண்டிருப்பதை இங்கே சுட்டிக்காட்டினார்கள். இது வளர்ச்சி. நான் சாதனைகளை சொல்லவில்லை. சாதனைகளை, திட்டங்களை, நம்முடைய மக்களுக்காக, பெண்களுக்காக செய்த சாதனைகள் எல்லாம் நம்முடைய லியோனி அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டார்கள். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்பொழுது தேர்தல் கொடுத்த வாக்குறுதி அத்துணையும் நிறைவேற்றி கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு 20 லட்சம் லேப்டாப் டேப் கொடுக்க போறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒண்ணு விடாம கொடுத்துருவார். எல்லா பெண்களும் படிப்பதற்கு, கல்லூரியிலே படிப்பதற்கு மாதம் 1000, ஆண்களும் படிப்பதற்கு 1000, குடும்பத்தில் இல்லத்தரசிக்கெல்லாம் மாதம் 1000, 1,16 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. மீதி இருக்கவங்களுக்கு உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிற ஆட்சி தான் எல்லோருக்கும் எல்லாம். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதனுடைய தலைமகன் தான் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் அவர்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற இவ்வளவு பெரிய மாநாடு போன்ற கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் நான் மனச்சாட்சியை தொட்டு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் கூட இந்த மேடையிலே இன்றைக்கு அமைச்சராக நின்று கொண்டு பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய முதல்வரும் நம்முடைய மாசு அவர்கள்தான். என்னவென்றால், கொரோனா பெருந்தொற்று வந்தது, உங்களுக்கு மறந்திருக்க முடியாது. எல்லோரும் உயிர் பயத்தால், அச்சத்தால் வீடுகளில் முடங்கி இருந்தோம். கடுமையான நிதி நெருக்கடி, ஆட்சிக்கு வந்த நிலை, கஜனாவிலே பணம் இல்லை, வெறும் சேர் டேபிள் தான் இருந்துச்சு எங்க கோட்டையில். மனம் தளராமல் இந்தியாவிலே நம்முடைய 7 கோடி மக்களையும் அவர்கள் உயிரை காத்த ஒரே தலைவர் நம் தலைவர் முதல்வர் தளபதியார். என்னவென்றால், நடந்த சம்பவங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த காலகட்டத்திலே பணியாற்றியதை நான் மனதிலே நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா, எந்த மாநிலத்திலும் அங்க இருக்கின்ற மக்களுக்கு அந்த தடுப்பூசி போற இருக்க, அது இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை என்றாலும் மற்ற நாடுகளிலிருந்து இவர்கள் வாங்கி நமக்கு அந்த ஊசி எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பல கோடி பேருக்கு அதிகமான அந்த கொரோனா தடுப்பு ஊசியை போட்ட ஒரே மாநிலம் தமிழகம். தமிழகம் தமிழகம் மறந்துவிடக்கூடாது. எது வேணாலும் செய்யலாம். ஒருவருடைய உயிர் என்பது அவ்வளவு சாதாரணமாக விலை மதிக்க முடியாத உயிர். ஒரு உயிராக இருந்தாலும் விலை மதிக்க முடியாத உயிர். 7 கோடி பேரில் அதை காப்பாற்றுகின்ற திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் ரொம்ப சாதாரணமானதல்ல. நமக்கு எல்லா பேரும் வேடிக்கை பார்ப்பாங்க. மக்களை தேடி மருத்துவங்கிறது நான் அதை பற்றி விவரிக்க விரும்பவில்லை. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் யார், லியோனி. நான் போய் கொடலூரில் போய் ஒரு தெரு பூரா போய் அங்கே இருக்க சுகர் பேஷண்ட்டுக்கு, ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன நோய் இருக்கோ அவங்களுக்கு மாத்திரை எல்லாம் நர்ஸை வச்சு கொடுக்கல. அந்த மாத்திரை வாங்க முடியாதவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது என் மனதிலே இன்னும் நில்லாடி கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் ஒரு வெற்றிகரமான திட்டம். இன்றைக்கு எப்படி கலைஞர் கனவு இல்லம் வெற்றிகரமான திட்டமோ, முதலமைச்சர் சாலை திட்டம் வெற்றிகரமான திட்டமோ தமிழ்நாடு அளவில், இது ஒரு வெற்றிகரமான திட்டம். அதோட நிக்கல. அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, மூளையில் ரத்தம் உறைஞ்சு வச்சு, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் லேட் ஆயிரும், ஆபரேஷன் பண்ண லேட் ஆயிரும். இன்னைக்கு இன்னுயிர் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை லட்சம் கோடியானாலும் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு இன்னுயிர் காப்போம் திட்டம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு அந்த திட்டங்கள், பொன்னான திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மிக சிறப்பாக செயலாற்றி இருக்கிறார்கள். அதற்கு வழிகாட்டியது நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். காரணம், இங்கே பேசுகின்றவர்களெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். என்ன சொன்னீர்கள்? பொதுவாக மா சுப்பிரமணியம்னா மராத்தான் தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, மந்திரின்னு கூட நினைக்கிறதில்ல. அது எனக்கு தெரியும். மராத்தான் வீரர், உலகம் பூரா போய் ஓடிக்கிட்டு இருக்காரு.
அது சுகாதாரத்துறைக்கு நல்ல சுகாதாரமுள்ள ஒரு அமைச்சரை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். அதான் ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்றால் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார். சாயந்தரம் 5 மணிக்கு போய் ஒரு நிகழ்ச்சி எடுத்துட்டு இங்கே வந்துட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகிறார், இளைஞர் நிகழ்ச்சிக்கு. நீ அனைமா நைட்டு 12 மணிக்கு தான் போவார். காலையில் 5 மணிக்கு வந்துச்சு ஓட ஆரம்பிப்பார். ஆனால் அந்த அளவிற்கு சுறுசுறுப்பு. என்ன காரணம்னா நம்முடைய முதல்வரும் அப்படித்தான். முதல்வரை பொறுத்தளவில் சுறுசுறுப்பில் உழைப்பில் அவரை விஞ்சுவதற்கு யாரும் இல்லை. அதனால்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், உழைப்பு 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 என்றால் அது நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னார்கள். அந்த உழைப்பு தான் வெற்றிக்கு காரணம். அவர் இந்த இயக்கத்திலே பொறுப்பேற்று தலைவராக பொறுப்பேற்று 11 தேர்தல்களை சந்தித்து இருக்கிறார். இதுவரை வரலாற்றில் இல்லாதவர்களுக்கு எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத காரியத்தை வரலாற்று நாயகனாக 11 தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். நாளைக்கு 26 எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப இங்க குளிமை இருக்கிற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது, சகோதரிகளை பார்க்கின்ற பொழுது, மற்றவர்களையும் பார்க்கின்ற பொழுது அவருடைய எழுச்சி, எல்லாருடைய முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி, ஏதோ 7 பேருக்கு வேண்டி வந்து உட்காந்து, இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல, இது உண்மையிலே விரும்பி வந்திருக்கின்ற கூட்டம். இந்த கூட்டம், இந்த மாநாடு போன்ற கூட்டம். அதைத்தான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். மாசு நம்முடைய முதல்வர் அவர்கள் 200 தொகுதி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எனக்கு சந்தேகமே இல்லை. சென்னையில் முழுவதும் வந்து விடுவீர்கள். சென்னையில் முழுவதும் ஒரு தொகுதி கூட விடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சென்னையினுடைய கோட்டை. கலைஞர்கள் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் எப்படி சென்னை கோட்டையாக இருந்ததோ அதை விட பல மடங்கு கோட்டையாக இன்று உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயம் எல்லா தொகுதியும் வெற்றி பெறுவோம். அதில் எந்த விதமான எல்முனையிலும் சந்தேகம் இல்லை. இப்போ போற போக்க பார்த்தா இப்போ இன்றைக்கு அறிவித்திருக்கிற திட்டம் சொன்னாங்களே, மற்ற திட்டம்லாம் என்னென்ன அறிவிச்சிருக்கோம்னா, இன்னைக்கு மடிக்கணினி அறிவிச்சிருக்கோம், எல்லா திட்டங்களும் அறிவிச்சிருக்கோம், மீதம் இருக்கிறவங்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்க போறோம். இதெல்லாம் வரிசையா எல்லா திட்டங்களும் இன்றைக்கு அறிவிச்சிருக்கோம். 3ஆம் பாலினத்தவருக்கு இன்னைக்கு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் மிகப்பெரிய திட்டம். அதாவது சமுதாயத்தால் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் அத்தனை பேர் உங்களால் என்னால் ஆதரிக்கப்படாதவர்கள், அரவணைக்கப்படாதவர்கள், குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், குடும்பத்தால் தான் பெற்ற பிள்ளையே ஏற்றுக்கொள்ளாத தாய் தந்தையர் இருக்கின்றவர்கள், அனாதியாக விடப்பட்டவர்கள், அவர்களுக்கும் இன்றைக்கு 3ஆம் பாலினத்தவருக்கும் இன்றைக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். வேற என்ன வேணும்? எந்த எந்த துறை யாருமே அதுதான் எல்லோருக்கும் எல்லாம். அதான் திராவிட மாடல் ஆட்சி. இங்கே நான் அரசியல் கூட பேச விரும்பல. இருமொழி கொள்கை இனி எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். 3ஆம் மொழி நுழைவே முடியாது. அது நடக்கவே நடக்காது. அது தியாகத்தால் உருவானது. 65 நடந்த போராட்டம் இன்னும் மக்கள் மனதில் நெருப்பாக இருக்கிறது. எனவே அது வராது. இங்கே சொன்னார் நம்ம லியோனி சொன்னார் என்னன்னா, இந்த தொகுதி மறுவரையல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பியினுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைந்துவிடும். காரணம் மக்கள் தொகை கணக்கெடுத்தது 25 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் எடுக்க போறாங்க. எடுத்த உடனே எங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அதற்கேற்றார் போல எண்ணிக்கை கூடும் என்ற ஒரு எல்லோரும் அதை பற்றி பேசி வருகிறார்கள். ஆனால் இந்தியாவிலே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக கடைபிடித்த ஒரே ஒரு மாநிலம், இன்னும் சொல்லப்போனா இப்போ கூட அன்னைக்கு இல்லை, என்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதோ, மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, அந்த திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே மேடையில் இருக்கவங்களுக்குலாம் எத்தனை குழந்தைன்னு கேட்டால் யாருக்கு 1-2க்கு மேலே இருக்காது. 1-2க்கு மேலே இருக்கவே இருக்காது. ஏன்னா லியோனி கூட ஒன்று தான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு தானே? அப்படியா? 2 சரி, அப்படி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கணக்கு தெரியாது, ஒன்று தான் தெரியும், அதான் டாக்டர் தான் தெரியும், அதனால தான் சொல்கிறேன். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைங்கிறது எனக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் 8 பேர், 4 அக்கா, 4 பேர், நாங்கள் 8 பேர் இருந்தோம். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 2, 1ன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? மேடையில் விட்டுருக்கிறவர்கள் எல்லாம் 1 ஆயிடுச்சு. கீழே உட்காந்துருக்கவங்களுக்கும் 1, 2 தான் இருக்கும். ஆக இன்னைக்கு வரைக்கும் அது கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் தமிழகம்
பொருளாதார முன்னேற்றத்தில் இன்றைக்கு சொல்லியிருக்கார்கள். தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டின் ஆட்சி காரணமாக, நம்முடைய முதல்வருடைய ஆட்சித்திறன் காரணமாக தனிநபர் வருமானம் உயர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். வேற எந்த மாநிலம் கிடையாது இந்தியாவில். நம்மளோட போட்டி வருகிற தொழில்துறையில் எந்த துறையிலே போட்டி விட ஆள் கிடையாது. அது மருத்துவத்துறையில் நம்ம கிட்டத்தில் கூட வர முடியாது. அது கொரோனா காலமே நிரூபித்திருக்கிறோம். எத்தனை முறை மத்திய அமைச்சர்கள் அவர்களுக்கு இவர் கவுண்டர் பண்ணாரு. யார்? மாசு. எவ்வளவு ஊசிகள் போடப்பட்டிருக்கிறது, மற்ற மாநிலங்கள் எவ்வளவு ஊசி போட்டிருக்காங்க மக்களுக்கு. நானே எனக்கு 2 ஊசி போட்டேன். 2வது ஊசி போடையில எனக்கு பிரஷர் பார்த்தா 223 வந்துருச்சு. அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் போடணும், வேற எங்கேயும் கிடைக்காது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் படுத்திருக்கணும். எல்லாரும் அங்கதான் இருந்தோம். யாரும் தனியார் மருத்துவமனைக்கு போக முடியாது. போய் ஒரு ஊசியை போட்ட உடனே எனக்கு 223 வந்துச்சு. 3 டாக்டர் சுற்றி வர உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆக போதும்னு. ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுங்க. குடித்தேன். ஒரு டீ குடித்த உடனே 10 நிமிஷம் பொறுங்கண்ணே, இப்போ கட்டி பாருங்கண்ணே. கட்டி பார்த்தா 173. நீ கிட்டத்தட்ட வந்து அப்புறம் அப்படியே குறைஞ்சி கீழே வந்துருச்சு. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, என்ன எப்படி இப்படி சொன்னீங்க அப்படின்னா. ஒரு டீயை கொடுத்தோன்னே குறைஞ்சணும். ஆக அந்த அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை உள்ள மாநிலம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சொன்னார், மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி எல்லாம் எவ்வளவு குறைத்து கொடுத்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது. கல்விக்காக எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த விளக்கங்கள்லாம் நம்முடைய நிதிநிலை அறிக்கை பற்றி சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சரை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் எத்தனை தேர்தல், அவர் 100 ஆண்டு காலம் நிச்சயமாக இருப்பார்கள். எந்த தேர்தலும் எந்த கோப்பனும் தோற்கடிக்க முடியாது. ஒரு முடிசூடா மன்னராக, வரலாற்றின் நாயகனாக, வெற்றி ஒன்றே அவருடைய இலக்கு என்பதில் இன்றைக்கு மக்கள் அந்த அளவிற்கு மனமு வந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் அப்பாவிற்கு விளக்கம் சொன்னார். அப்பாவும் அவர்தான், அது அப்பாங்கிறத விட அம்மாவும் அவர்தான், தந்தையும் அவர்தான், தாயும் அவர்தான், எல்லாம் அவர்தான். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் 7 கோடி மக்களும் நம் முதலமைச்சர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அதுதான் என்னுடைய சொல்லுவாங்க. வாக்குன்னு ஒன்று இருக்கு, கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க பெரியவங்ககிட்ட வாக்கு வாங்கணும்னு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கும் சுறுசுறுப்பாக, அந்த சுறுசுறுப்பு மாசு அவர்கள் அவரோடு நடைபயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுதும் அவருடைய பணியில் அவரோடு தொடர்வதும் இவைகள்லாம் ஒரு பழக்கம். நாங்கள்லாம் அதாவது வந்து கல்லூரியில் படிக்கையில் நீ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மாசு நீ எப்படிப்பட்டவர் என்று ஒரு கேள்வி நான் கேட்டால், உன்னுடைய நண்பனை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சொல்வார்கள். நீங்கள் உங்கள் நண்பனை வைத்துத்தான் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். உங்களை தெரியாம இருந்தாலும் உங்க நண்பனை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த நண்பனை வச்சு, நண்பன்கிற நான் அடிப்படையில் சொல்லல, உன்னுடைய தலைவர் தளபதியாருடைய அவர் வழியை நீங்கள் தவறாமல், ஒரு துளி கூட தவறாமல் பின்பற்றுகிற காரணத்தால், தொடர்ந்து பின்பற்றுகின்ற காரணத்தால், ஒவ்வொரு நிமிஷமும் பின்பற்றுகின்ற காரணத்தால் இந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து நீங்கள் நீண்ட நேரமாக அமைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை. சென்னை மக்கள் எழுந்து விட்டார்கள். இனி தமிழகமே சென்னையை நோக்கி பின்தொடரும் என்பதை சொல்லி, வெற்றி 234 நிச்சயம். அவர் வாழ்க வாழ்க, 100 ஆண்டு வாழ்க. நன்றி, வணக்கம்.